அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் மக்கள் தங்களுடைய வீணான சிந்தையிலே நடந்து தேவனுக்கு அந்நியராக காணப்படுகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக வாழ வேண்டும். உலகத்தின் மக்கள் தங்களுடைய வீணான சிந்தனையில் நடக்கிறது போல நாம் நடக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டான சாட்சியின் வாழ்க்கையாக வாழ வேண்டும். இந்த வார்த்தையை தேவனுடைய ஊழியக்காரனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நான் சாட்சியாக உங்களுக்கு எச்சரிக்கிறது என்னவென்றால், நான் சொல்லுகிற புத்திமதி என்னவென்றால் என்று இந்த வசனத்தில் தெளிவாய் சொல்லுகிறார். It is a counsel for every believer. From his own life, with his own experience, he says that we should not have a life like the worldly people live. நம்முடைய வாழ்க்கையில நாம் வீணான சிந்தனைகள் கொண்டிருக்க கூடாது. We need to leave every vain thoughts and vain plans from our mind. We should be fruitful. We should bear fruit so that our Lord Jesus Christ will be happy by our life.